தொடர்ந்து திரு ஜெகதீஸ்வரன் பேசலாம். ஜெகதீஸ்வரன், நம்ம இடைவெளிக்கு முன்பு பேசின மாதிரி அந்த சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிறதுக்கு திரு தராசியாம் ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார், இந்த கருத்து கணிப்புகளை மையமாக வைத்து. அதை ஒட்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லைங்க, அவர் ஷியாம் சார் இந்த களம் இன்னும் திமுக அகேன்ஸ்ட் அதிமுக அப்படிங்கிற களமாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கிறது. இல்ல, இது 3 கார்னர் கான்டெஸ்டா மாறிடுச்சு. நம்ம இதுக்கு இன்னொன்னு அவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சாரத்தில் சொன்னது என்னுடைய முகத்திற்கு வாக்கு. சில விமர்சனங்கள் கூட வந்துச்சு, என்னங்க ஒரு வேட்பாளர் கூட அறிமுகப்படுத்த மாட்டார், வேட்பாளர் பெயரை கூட சொல்ல தயங்குறார் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் டே 1ல இருந்து அவர் மதுரை மாநாட்டில் பேசிய பொழுது திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு சொல்வதன் மூலியமாக இந்த எல்லாமே எனக்கான வாக்கள் மட்டும்தான். அவங்களோட ப்ரொஜெக்ஷனும் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு தான் வாக்கு விழுந்தது தவிர அந்த வேட்பாளருக்கு வாக்கு இல்லை. அந்த வரலாறு தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா தெரியல. பட் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது, நரேட்டிவா செட் பண்ணது இல்லை, எல்லாமே விஜய்க்கான ஓட்டு தான். விஜய் தாண்டி இங்க யாருக்கும் தனிநபர்களுக்கான வாக்காளர்கள் அவசியம் இல்லை அப்படிங்கறத அவங்க பிரதானப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கின்றோம். அதனால அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க வேட்பாளர்கள் யாரையாவது நான் போய் விசிலுக்கு வாக்களிச்சுட்டு வந்தேன், நான் நிறைய பேருக்கு நான் பேசினேன், ஒரு வேட்பாளர் யாரும் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. விசில் இருந்துச்சு. சில பேர் ட்ரோலா பண்ணாங்க. பட் சில பேர் ஏன் விஜயோட போட்டோ இல்லைன்னு சொல்லி கேட்டது நிகழ்வுகள் நிஜமாவே சீரியஸாவே நடந்த நிகழ்வுகளும் இருக்கதான் செய்யுது. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் இது விஜய்க்கான வாக்கு. விஜய்க்கான வாங்குற சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயில் தான் இருக்கு. நீங்க வேட்பாளர்களும் யாரும் பெருசா தேவை ரொம்ப யோசிக்கக்கூடியவர்கள் மேபி கேட்டிருக்கலாம், இது என்ன வேட்பாளர் யாரு, அவர் வந்தாரா வரலையா, அவர் என்ன மேனிஃபெஸ்டோ. இன்னொன்னு, நீங்க விஜய் மட்டுமல்ல, வேட்பாளர்களா இருக்கக்கூடியவர்களே தங்கள் தொகுதிக்கான மேனிஃபெஸ்டோ யாரும் கொடுக்க. நான் புதுக்கோட்டையில தான் இருக்கேன். புதுக்கோட்டையில போய் அந்த தாவேக்க நிர்வாகிகளை பார்த்தே நோட்டீஸ் வாங்கினேன், அங்கே வரல. பல ஊர்களையும் நான் கேட்டு பார்த்தேன். அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் யாருமே பேசவே இல்லை, ஒருத்தர் கூட பேசல. மறுபடியும் இன்னும் சொல்ல போனா இவங்களோட மேனிஃபெஸ்டோ ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு. அவர் பெண்களுக்கு முதல்ல கொடுத்திருந்தார் இல்லையா, அதை மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் வேட்பாளரோட புகைப்படம், விஜய் புகைப்படம், அப்புறம் விசில் சின்னம், தேர்தல் தேதி, இவ்வளவுதான் சொல்லி பண்ணாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜியாவே அதான் பண்ணாங்க. நான் தொகுதி பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு எல்லாமே விஜய் அவர்கள் அந்த ஒருத்தருக்கான வாக்குகள் மட்டும்தான். அது மட்டும் எங்களுக்கு அந்த கல்ட் ஃபிகர் அப்படிங்கிறது கல்ட்டுக்கான வாக்கா மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது. அது அவங்க அதனால சில பேர் விஜயோட ரசிகர்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த வேட்பாளர்கள் யாரும் அவசியம் இல்லை, அவர்கள் படித்தவர்களா படிக்காதவர்களா, அவங்களுக்கு குற்ற வழக்குகள் இருக்கா இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அக்கறையும் இல்லை. விஜய் என்ன சொல்லிட்டாரு, விஜய்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா ஓட்டிங் பேட்டர்ன் அப்படி இருக்க போறது இல்லைல்ல. ஓட்டிங் பேட்டர்லாம் நிறைய விஷயம் இருக்கு. கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறவங்க, கட்சியை பார்த்து ஓட்டு போடுறவங்க, சிஎம் கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடுறவங்க, இந்த ஆட்சி மீண்டும் வரணும்னு ஓட்டு போடுறவங்க, வரக்கூடாதுன்னு ஓட்டு போடுறவங்கன்னு பேட்டர்ன் வேறையா இருக்குல்ல. அப்போ அந்த கல்ட்டுக்கான ஒரு ஓட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்துருக்கூடிய பர்சன்டேஜ் லோயர் பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக தானே இருக்கு. அப்போ ஷியாம் சொல்றது கிட்டத்தட்ட கரெக்டாக தானே வரும். இல்ல, அதான் சொல்றேன். நீங்க நான் கொடுக்குற பர்சன்டேஜ் நான் 8 to 12 சொல்லிட்டு இருந்தேன் தேர்தலுக்கு முந்தைய. அதுக்கு பிறகு 15 தான். நான் மேக்ஸிமம் கொடுக்கறது 15% தான். பட் ஆனா போல்ஸ்டர்ஸ் உண்மையிலே சீரியஸான போல்ஸ்டர்ஸ் நிறைய பேர் 20க்கு மேல வரும்னு சொல்றாங்க. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. இல்ல சொல்றேன், நீங்க இந்த ஃபேக்டர்ஸ் இல்லாத காரணத்தினால பெருசா சீட் கன்வெர்ட் எப்படி நடக்குமாங்கிறது எனக்கு கேள்விகள் இருக்கு. டுடேஸ் சேலஞ்ச் சொன்ன மாதிரி ஒரு அப்போசிஷன் பார்ட்டி அளவுக்கு வந்துருவாரா, அந்த இடத்துல எனக்கு கேள்விகள் இருக்கிறது. அவ்வளவு மக்கள் டக்குன்னு அப்படி அள்ளி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் சீட் கன்வெர்ட் நடக்காது. நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சு விஜய் வெற்றி பெறுவார். அவர் என்ன பர்சன்டேஜ் வந்தாலும் விஜய் பெரும்போது வெற்றி பெறுவார். சீட்களுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும்னு சொல்றாங்க. மற்றபடி பெரிய அளவு சீட் கன்வர்ஷன் இருக்கும் எனக்கும் தோணல. இது நேற்று சில கருத்துக்கள் நான் ஒத்துப்பறேன் தவிர டுடேஸ் சாணக்கியா சொல்ற மாதிரியான ஒரு சீட் கன்வெர்ட் நடக்கும்ங்கிறதுல எனக்குமே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. பேசலாம் ஜெகதீஸ்வரன். திரு சிவப்பிரியன், இப்போ இந்த எதிர்கட்சி தாவேக்காக்கு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்ததுனால இதை நான் மறுபடியும் கேட்குறேன். 2011 தேமுதிக எதிர்கட்சியாக அமைந்தது. ஆனால் அன்னைக்கு இருந்த பேட்டர்ன், அவங்க அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டார்கள், அதிக நம்பர் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க. ஆளும் தரப்பாக அந்த திமுக பிரதான எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. இன்னைக்கு அந்த இடத்தில் ஏடிஎம்கே அமர்ந்ததற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த ஆன்டி இன்கம்பன்சி அல்லது திமுக எதிரான வாக்குகள் மொத்தத்தையும் தாவேக்கா எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளோடு இந்த கணக்கு என்பது சொல்லப்பட்டிருக்கா? அந்த 2 ஒப்பீடு நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, ஒரு காஷனோட, இது எக்ஸிட் போல்ஸ் தான், இது ஃபைனல் நம்பர்ஸ் கிடையாதுங்கிற காஷனோட நான் சொல்கிறேன். இந்த நம்பர்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். முதல் முறையாக 96க்கு அப்புறம் அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கும். இந்த போல் அப்படியே எக்ஸாக்டாக வந்தால் தாவேக்கா அதிமுகவை விட அதிக எண்ணிக்கையில் வந்தால் 96ல் தான் அவங்க முதல் முறையாக ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸை இழந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ் 96ல் இழந்த பிறகு அவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அதிமுக வரவே இல்லை. அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக தான் இருந்தாங்க. பட் இந்த முறை இந்த நம்பர்ஸ் வந்ததுன்னா நிச்சயமாக அது போன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்.
பட் அப்போ வந்து நீங்க சரியா சொன்ன மாதிரி தேமுதிக வந்து ஒரு அவங்க கூட்டணியிலே இருந்தவங்க. ஸோ அதனால அது வந்து பெக்யூலரா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். 96ல தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்தாங்க. ஆனா அவங்க 39 இடங்கள் 40 நின்னதுனால அவங்க வந்து எதிர்கட்சி தலைவரானாங்க. அதே மாதிரி 2001 அப்படிதான் காங்கிரஸ் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா நினைவில் இல்லை. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா நினைவில் இல்லை. அகைன் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எதிர்கட்சி தலைவராக விஜய் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த போல் சொல்லுது. பெங்கால் டேட்டா வந்திருக்கு, அதை பார்த்துட்டு நான் மீண்டும் வரேன். சுரேஷ் சாணக்கிய பெங்கால் டேட்டா வந்திருக்கு, அதை பார்ப்போம். மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் நேற்றைய தினம் தான் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்தது. அதனால பெரும்பான்மையான நிறுவனங்கள் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் தான் வெளியிட்டு கொண்டு வருகிறார்கள். அதில் டுடே சாணக்கியா தற்போது மேற்கு வங்கத்திற்கான அந்த எக்ஸிட் போல் என்பதை கொடுத்திருக்கிறாங்க. அதில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ், ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 89 முதல் 111 இடங்களும், பாரதிய ஜனதா கட்சிக்கு 181 முதல் 203 இடங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த நம்பரை வைத்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்கத்தில் ஆட்சிக்கு வரும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வர வேண்டியது. ஒரு பெரிய நம்பர் டிஃபரன்ஸ் வந்து டுடே சாணக்கியா கொடுத்துருக்காங்க. நேற்றைக்கு வந்த பெரும்பான்மையான ஏஜென்சிஸ்னுடைய நம்பரில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கும், ஒரு க்ளோஸ் நம்பர்ஸில் தான் வந்து பிஜேபி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைய தினம் டுடே சாணக்கியாவோடது டோட்டலாக அப்படி நேர் எதிர்மாறாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து சிவப்பிரியன் பேசலாம். சிவப்பிரியன், நம்ம தமிழ்நாடு நிலவரங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், பட் நேர்களுக்கு இந்த விவரங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை அந்த அப்சர்வேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்றைய தினம் இருந்த நம்பர்ஸை விட டுடே சாணக்கியா இன்னைக்கு ஒரு டபுள் ஜம்பை வந்து பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகர்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஹியூஜ் நம்பர்ஸ். இது உண்மையாகும் பட்சத்தில் பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எலக்டோரல் பூஸ்ட். ஸோ வெஸ்ட் பெங்கால் போன்ற ஒரு லெஃப்டோட சிட்டாடல், அதுக்கப்புறம் வந்து திரிணமூல் உடைச்சாங்க 36-37 வருஷத்துக்கு பிறகு. ஒரு 15 வருஷத்துலேயே வந்து திரிணமூலை அகற்றிட்டு பாஜக அங்கே வராங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பாஜகவுக்கு. சித்தாந்த அடிப்படையில் வந்து பாஜகவுக்கு வந்து நாங்கள் நார்தர்ன் இந்தியாவில் மட்டும் நாங்கள் இல்லை, வெஸ்ட்டுக்கும் நாங்கள் போயிட்டோம். ஏற்கனவே பீகாரில் இருக்கிறோம், ஈஸ்டில் வந்து ஒடிசாவில் இல்லாமல் இருந்தோம், ஒடிசாவையும் வின் பண்ணிட்டோம், இப்போ பெங்காலுக்கும் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டு அமித்ஷா அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இதை நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து ஒடிசாவை அவங்க பிரேக் பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம். இது எப்படி வந்து திரிபுரா ஒரு லெஃப்ட் பேஸ்டியனை அவங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்களோ அதை விட மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இது பார்க்கப்படும். இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸிட் போல் இதுவாகக்கூடிய நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்தே அவங்க பெங்கால் மேலே வந்து ரொம்ப ஒரு கவனத்தோட பாஜக இருக்கிறாங்க. அதனால தான் 21 அவங்களால எதிர்கட்சி வரிசையில் வந்து அமர முடிஞ்சது. இப்போ எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்த அடுத்த தேர்தல்லே அவங்களால வந்து ஆட்சிக்கு வர முடியுது அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நேஷனல் லெவல் பாலிடிக்ஸை இதை பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு, அதாவது பாஜகவுக்கு எதிரான கூட்டணிக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். மம்தா பானர்ஜி அவர்களுடைய அந்த ஸ்டாண்டிங் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல குறையும். நம்ம பேசலாம், இடைவேளைக்கு பிறகு பேசுவோம்.